ஏதோ நானும் ஒளர கொஞ்சம் காதல் வளர உள்ள வெக்கம் வளர அவ வந்தா தேடியே தன்ன நேரம் நிக்குது மோகம் சொக்குது வார்த்தை திக்குதம்மா நெஞ்ச பூட்டி வச்சத வந்தொடச்சிட்டம்மா கட்சி சேர நிக்குது கண்ணழைக்குது பொண்ண நெங்கிடமா அன்பு தேங்கி நிக்குது வந்தெடுத்துக்குமா. நம்மளும் எத்தனையோ வகையான ரோஸ்லாம் பார்த்திருப்போங்க. எத்தனையோ நாடுகள்ல பல பல விதங்கள்ல ரோஸ்லாம் இருந்திருக்கும். ஆனா இங்க ஹேர் ஸ்டைல்ல ரோஸ் பார்த்திருக்கீங்களா? அந்த மாதிரி தான் இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. அத்திஃப் கபரி அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாக இருக்கு. இந்த வீடியோல ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட் ரொம்ப வித்தியாசமான ஒரு ஹேர் ஸ்டைல ட்ரை பண்றாங்க. அதுல ரொம்ப அழகா ஒருத்தவங்களுடைய ஹேர்லயே வந்து ரோஸ் மாதிரியான டிசைனை பண்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஹேர் ஸ்டைல் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இது வரைக்கும் பார்த்ததே இல்லப்பா அப்படின்னு பலருமே வியப்பா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி அது அழகா ஹேண்டில் பண்றதாகட்டும், அதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்ஸ்லாம் யூஸ் பண்றதாகட்டும், அண்ட் கடைசியா அந்த ஃப்ளாரை அவ்வளோ அழகா கொண்டு வரதாகட்டும்னு ரொம்ப நிதானமா இதை பண்ணியிருக்காங்க. நிச்சயமா இதுக்கு டைம் எடுத்திருக்கோம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பட் அந்த பொறுமையோடு இதை ஹேண்டில் பண்ணி கடைசியா இது ரொம்ப அழகா ப்ரெசென்ட் பண்ணது பலருக்குமே ஆச்சரியத்தை ஏற்படுத்தி இருக்கு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த வீடியோ தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நம்மளுடைய பிஹேண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. மேலும் பல செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. பொதுவா டாக்டர் கிட்ட போறோம் அப்படின்னாலே ஒரு விதமான பயம் இருக்கும்ல. ஊசி போடுவாரு, வலிக்கும், அச்சச்சோ கஷ்டமா இருக்குமே அப்படின்னு நினைப்போம். ஆனா இந்த டாக்டர் கிட்ட போற குழந்தைங்க மட்டும் சிரிச்சுக்கிட்டே போறாங்க, சிரிச்சுக்கிட்டே வராங்க. அப்படி ஒரு மேஜிக்கை தான் இந்த டாக்டர் பண்றாங்க. டாக்டர் இம்ரான் எஸ் பட்டேல் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல டாக்டர் இருக்காங்க, 2 குழந்தை பேஷண்ட் இருக்காங்க. ஸோ அந்த 2 குழந்தைங்களையும் அழகா உட்கார வச்சு அந்த டாக்டர் என்ன பண்றாருன்னா பாட்டு பாடுறாருங்க. எஸ், பொதுவாக ஹாஸ்பிட்டல் போனால் அமைதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த டாக்டர் கிட்ட போனால் மட்டும் அங்கே இருக்க குழந்தைங்களாம் ஜாலியாக பாட்டு பாடி டான்ஸ் ஆடி பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. டாக்டரும் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப ஹாப்பியாக குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஊசி போடுறதே தெரியாத மாதிரி